வெறுமனே நோன்பை மட்டும் பிடிப்பதன் மூலமாக நமது சிறிய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். எனில் இந்த உலகத்தில் யாரொருவருக்கும் நாங்கள் தலைகுனியவோ அல்லது வெட்கப்படவோ அவமானப்படவோ தேவையில்லை. ஒருவர் தொடர்ந்தும் அரஃபா நாளில் நோன்பு பிடித்து கொண்டு வருவாராக இருந்தால் ஒவ்வொரு வருடமும் அவர் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் 2 முறை மன்னிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு இன்னும் ஒரு அரஃபா நாளை தந்திருக்கின்றான். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக இந்த அரஃபா நாளை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான்? ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நற்கூலி தான் இந்த அரஃபா நாள், விமோசன நாள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இந்த அரஃபா நாளில் யார் அல்லாஹு தாலாவுக்காக அல்லாஹு தாலாவுக்கு பயந்து அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய ஒரு வருடத்து பாவமும் பிந்திய ஒரு வருடத்து பாவம், அதாவது இன்னும் வர இருக்கின்ற ஒரு வருடத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் கூட மன்னித்து விடுவதாக அல்லாஹு தாலா எமக்கு வாக்களித்து இருக்கின்றான். லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹு தாலா தான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு நாளும் மீறுவதில்லை. எனவே அது நடக்கும். எனவே நாம் யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தாலா ஒரு அரஃபா நாளை தருகின்றான். ஒருவர் தொடர்ந்தும் அரஃபா நாளில் நோன்பு பிடித்து கொண்டு வருவாராக இருந்தால் ஒவ்வொரு வருடமும் அவர் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் 2 முறை மன்னிக்கப்படும். ஏனென்றால் இந்த வருடம் நாங்கள் அரஃபா நோன்பு பிடிக்கும் பொழுது எதிர்வரும் ஒரு வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்த வருடம் நாங்கள் நோன்பு பிடிக்கும் பொழுது சென்ற வருடம் என்று சொல்லுவது நமக்கு இப்பொழுது எதிர்வரக்கூடிய அந்த ஒரு வருடமாக இருக்கும். 2 முறை மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். நமது வாழ்வில் நமக்கு தேவையானதெல்லாம் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான். எமது நன்மைகளுக்கு அல்லாஹு தஆலா நற்கூலி தருவான். பாவங்கள் தான் எமது நன்மைகளை அளிக்கக்கூடியவை. எனவே எமது பாவங்களுக்கு நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவற்றை அழித்து கொள்ள முடியுமாக இருந்தால் மறுமையில் நமது நன்மைகள் மட்டுமே எஞ்சியிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடும். எனில் நாங்கள் சற்று யோசித்து பார்த்தால் இந்த அரஃபா நாளின் பெருமை நமக்கு விளங்கும். ஆனாலும் இங்கே நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், வெறுமனே நோன்பை மட்டும் பிடிப்பதன் மூலமாக நமது சிறிய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதனையும் யோசித்து அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும். எனவே இந்த அரஃபா நாளில் அதிகம் 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 நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். எப்படி தௌபா செய்ய வேண்டும்? அல்லாஹு தாலா நமக்கு அவற்றை பற்றியெல்லாம் மிக விவரமாக விளக்கமாக சொல்லி வைத்திருக்கின்றான். நமது பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹு தாலாவிடம் கையேந்தி கண்ணீர் விட்டு நான் இதன் பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹு தாலாவிடம் வாக்குறுதி கொடுத்து என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹு தாலாவிடம் கேட்க வேண்டும். அதையும் கூட அல்லாஹு தாலா எவ்வளவு லேசாக்கி இருக்கிறான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று மட்டும் கேட்காமல், யா அல்லாஹ் நான் செய்த இந்த பாவத்தை மீண்டும் ஒரு முறை செய்யாமல் இருப்பதற்கு நீ உதவி செய்வாயாக என்றும் அல்லாஹு தாலாவிடம் கேட்குமாறு சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலாவே அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு எமக்கு உதவி செய்கின்றான். மூன்றாவதாக இந்த பாவத்தை உலகில் வேறு யாருக்குமே தெரியாமல் மறைத்து விடுவாயாக என்றும் கேட்க சொல்லி இருக்கிறார்கள். எனில் இந்த உலகத்தில் யாரொருவருக்கும் நாங்கள் தலைகுனியவோ அல்லது வெட்கப்படவோ அவமானப்படவோ தேவையில்லை. நமது பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ்
அல்லாஹு தாலா மட்டுமே என்பதை உணர்ந்து அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுமாறு எங்களுக்கு விளக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அரஃபா நாளில் அதிகமாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். விசேஷமாக இந்த அரஃபா நாளை ஒரு களியாட்டமாகவோ அல்லது வெறுமனே கதைத்து வீணாக்குகின்ற ஒரு நாளாகவோ இல்லாமல் தௌபாவுடைய நாளாக ஆக்கிக் கொள்ளுவோம். மற்றும் இந்த நாளில் நாங்கள் ஓதக்கூடிய ஒரு துவாவாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த துவாவை ஓதுமாறு அதிகமாக ஓதுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா தந்த இந்த அருட்குடையான அரஃபா நாளை நாம் முழுமையாக பலன் பெறுமாறு முயற்சி செய்து அதன் மூலமாக விமோசனம் பெறுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.